விஜய்க்கு மட்டும்தான் அரசியல் பழிவாங்குதல்ன்றதே ஒரு முட்டாள்தனமான பேச்சு. விஜயகாந்தனுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சா ஜெயலலிதா படத்தை கிழிச்சிட்டாருன்னு சொல்லி பல இடங்கள்ல தேமுதிக தொண்டர்கள் வந்த வாகனத்தை அடிச்சு நொறுக்கினா, தேமுதிக தொண்டர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் அடிச்சு நொறுக்கினா. அன்னைக்கு பத்திரிகையாளர்களை நேர்மையா இருங்கன்னு சொன்னதுக்காக 66 இடங்கள்ல வழக்கு போட்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்ற வச்சான். இதெல்லாம் இல்லாம தமிழ்நாட்டுல மது ஒழிப்புக்கு எதிராக போராடிய தொண்டர்களை அடிச்சான். எவ்வளவோ மக்களுக்கு மழை வெள்ளத்தின் போது, ஒக்கி புயல் போது, தானே புயலின் போது நிவாரண நிதியை கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு தடங்கல் பண்ணான். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது 10 எம்எல்ஏக்களை திமுகவும் 11 எம்எல்ஏக்களை அதிமுகவும் விலை கொடுத்து வாங்கினா. இவ்வளவு அரசியல்ல மிக கீழ்த்தனமாக நடந்தது இந்த அரசியல்வாதிகள் தான். தேமுதிக இதற்கெல்லாம் அஞ்சாமல் இன்றும் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறதுனா என் தலைவன் எடுத்த முடிவுகள், அவர் கொண்ட கொள்கை தான் இன்னைக்கு அவர்